ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 12th எக்ஸாம் ரிசல்ட்டு குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகத்தில் 10th மற்றும் 12th எக்ஸாம் பார்த்தா முடிஞ்சிருக்குங்க. 12th எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8.16 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதேமாரி 10th பொறுத்த வரைக்கும் 8.82 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ எல்லாமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 12th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக மே 8ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாரி 10th மே 20 அன்னைக்கு உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து 12th எக்ஸாம் பார்த்தா முடிந்த நிலை இப்போதைக்கு விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று முதல் பார்த்தா தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 12th பேப்பர் பார்த்தா இன்று முதல் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போது ரிசல்ட்டில் பார்த்தா 12th ரிசல்ட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர ஒரு தகவல் வெளியே இருக்குது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிட தேர்வுத்துறை ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என முதல்ல தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடாமா என்பது குறித்து தேர்வுத்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திடீர் மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்லேயே 12th ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால் அந்த ரிசல்ட்டில் ஏதாச்சும் விளைவுகள் ஏற்படலாம், ஏதாச்சும் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்ற மாரி ஆலோசனை வராங்க. விரைவில் அதை குறித்து அதிகாரப்பூர்வ வெளியாகும் அப்படின்ற மாரி நிறையா செய்திகளில் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட்டை வெளியிடுவதற்கான ஆலோசனை நடத்திட்டு வராங்க. விரைவில் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரப்போகுதுங்க. இப்போதைக்கு இதான் இன்ஃபர்மேஷன் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அஃபிஷியலாக அதுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.